ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. ஸோ மீன் குழம்பு என் ஸ்டைலில் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கூடவே இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் சேர்ந்து தான் செஞ்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கடுகு, சீரகம், குருமிளகு, வரமிளகாய், கருவேப்பில், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி. ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு நான் தாளித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா தாளித்ததுக்கப்புறம் ஸோ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ மசாலா ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் போட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கருவேப்பில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். முன்ன தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க. அதுக்கப்புறமேட்டு புளி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சைஸில் புளி கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கோங்க. அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மீனுகளை 1 by 1 போட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா குக் பண்ண விடலாம். ஸோ அது குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணி இறக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவே அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா மீன் குழம்பு கூடியதே அடுத்த நாள் சாப்பிட்றது தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லைங்க, ஃபிஷ் ஃப்ரை எப்படி செஞ்சேன்னா சிம்பிளாக தான் பண்ணேன். ஆல்ரெடி ரெடிமேட் மசாலா பாக்கெட்டில் இருக்கிற மசாலாஸ் தான் ஆட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நான் வீட்டில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலை. எப்பயும் செய்வேன், இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால செய்யலை. ஸோ மசாலா போட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த வாசனையே மீனில் சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எப்போ ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 1 by 1 திருப்பி போட்டு குக் பண்ணி சாப்பிடலாம் வாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஸ்டைலில் எப்படி செய்வீங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. செக் பண்ணலாம். எல்லாருமே சேர்ந்து உங்களோட ஒவ்வொரு டிஷ்ஷஸையும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.